என்னதான் உங்க சித்தப்பா வீட்டு மேல உங்க அம்மா கோவம் இருக்கட்டுமே, அதுக்காக இப்படியா? அந்த பாபு பையனால நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நின்னல, அத கூட மறந்துட்டு அவனையே உன் தங்கச்சி கட்டி வச்சா என்னம்மா அர்த்தம்? அப்போ உன்னோட அவமானத்தை விட அவங்க குழந்தைனார பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் உங்க அம்மாவுக்கு இருக்கு. உங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்றேன்னு நினைச்சு நீ என் மேல கோவப்பட்டுறாத. இல்லங்கத்த, நீங்க சொல்றது நிஜம்தான். சித்தப்பா வீட்டை பத்தி பேசினாலே அம்மாவுக்கு அப்படி ஒரு கோவம் வரும். பாத்தியா, நீ சொல்லி கொடுத்தா நான் சொன்னேன், பார்த்தாலே தெரியுது. அதுக்காக உன் தங்கச்சி வாழ்க்கையை போய் கெடுத்துட கூடாதுல்ல. அந்த பாபு பையன் யோகி மாணவனா இருந்தா கூட பரவாயில்ல, முதல்ல உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ உன் தங்கச்சி நாளைக்கு இன்னொருத்தி வாழ்க்கையை கெடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதுல அந்த பாபு பையனை கூட குத்தம் சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போயிடுவான். நாம தானே பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். ஆனா நீ நம்ப மாட்ட, நம்ம சோமு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ இங்க இல்லனா கூட ஸ்ரீராமர் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ இல்லாத நாள்ல உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? சரி, நடந்தது நடந்து போச்சு, நான் போய் மதிய கூட்டிட்டு வந்துடுறேன், புள்ளத்தாச்சி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி புறப்படுறான். உங்க அம்மா வந்து மருமகன் கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிருச்சு. நொந்து போயிட்டான் தெரியுமா? என்ன ஒரு கல் மனசு. சரி, நீ தான் ஏதோ கோச்சிட்டு வந்துட்ட. இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணியாவது உங்க அம்மா விசாரிச்சிருப்பாங்களா? இல்லையே. வாயும் வயிறுமா இருக்கிற உன்னை பத்தியே அவங்க கவலைப்படல. உன் தங்கச்சி தம்பியோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இவங்களை நம்பி எங்க கூட சண்டை போட்டு போற. நாளைக்கு பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? கை குழந்தையோட வந்து தெருவில் நிப்பியா? நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா. மனசுல பட்டதை கேட்டுருவோம். அது கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும், ஆனா சூதுவாதெல்லாம் இருக்காது. அப்பாவியா இருக்கும். யாரா எப்ப பழி வாங்குறதுன்னா நினைக்கிறது இல்ல. சரி விடு, எதுக்கு அதெல்லாம் சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தணும்? வேணாம். இல்லங்கத்த, நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். சொல்லு. நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க அத்த. நாங்க எதுக்கு அனுப்ப போறோம்? நீ போகாம இருந்தா சரிதான். இந்த பூவை தலையில வச்சுக்க. இனிமே அம்மா பேச்சை கேட்டு வீணா போக மாட்டேன், மாமியார் பேச்சு கேட்டு நல்லா இருப்பேன்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு சந்தோஷமா இரு. இந்த பூவை கட்டி வச்சிருக்கியா? ஆமா. டேய், அதையே கூப்பிட்டு பேசணும்டா. அப்படியே ஐஸ் கட்டு மாதிரி உருகி போயிருக்கா. இப்ப நான் மொட்டை மாடியில இருந்து குதின்னு சொன்னா கூட குதிப்பாடா. அவ்வளவுதானா? டேய், இதாண்டா சரியான சமயம். இப்ப மதிய கூப்பிட்டு கேஸ் போட சொன்னா கண்டிப்பா கதிர் சோர்ஸ் மேல கேஸ் போடுவாடா. உடனடியா வக்கீல கூப்பிடு. இருமா, அவசரப்படாத. அவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கோ. எப்போ எது பண்ணணும்னு எனக்கு தெரியும். கோவாலு, எதுக்கும் கவலைப்படாது. அந்த போனை கூட அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். என் நம்பர்ல இருந்து போட்டா எடுக்க மாட்டாப்பா. உன் போன்ல இருந்து போட. பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, டாப் அப் பண்ணணும். சரி, இங்க இருந்தே ஃபோன் பண்ணி நான் டாப் அப் பண்ண சொல்றேன். என்னப்பா என்னாச்சு? இப்படி ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ண போனப்பதான் நாங்கள் ஃபுல் சார்ஜ் ஆனோம். இந்த இளவெடுத்த ஃப்ளாஷ்பேக்கை எத்தனை தடவை தான் சொல்லுவ? ரீசார்ஜ் பண்ண சொல்லுப்பா. சித்ரா எங்க போனா? இந்த கழுதி எங்க அமுக்கிறதுன்னு வேற தெரியலையே. ஹலோ, யார் பேசுறது?
நீங்க யார் பேசுறீங்க? யோ நீ தானே போனை போட்ட, நீ யாருன்னு சொல்லியா? நீங்க அலங்காரத்தோட பேசிட்டு இருக்கீங்க. எதே நான் அகங்காரமா பேசுறேனா? யார பார்த்து அகங்காரங்கிற? என்னப்பா ஆச்சு? ஆம், 2 டீ கூட. என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுது? ரொம்ப அசிங்கமா திட்டுச்சா, கொஞ்சம் அசிங்கமா திட்டுச்சா? ஏன் கேக்குற? இல்ல, கொஞ்சம் அசிங்கமா திட்டினா கண்டிப்பா அது அந்த பொண்ணு இல்ல, அது அவ அம்மா. சித்ரா வரேன் ஏய் சித்ரா பாடிங்க. என்னம்மா? யாரு இவன்? உன் போன்ல என்ன அகங்காரியா பேசுறேன்னு சொல்றான்? நீ தானம்மா பேசுன, எனக்கு என்ன தெரியும்? ஏதோ புது நம்பர்மா, ராங் காலா இருக்கும். சரி விடு. இப்ப ஃபோன் பண்ணி பேசு, யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி விடு, நானே பேசுறேன் கொண்டா. ஏன்பா அந்த புள்ளதானே எப்படி கண்டுபிடிக்கிறது? இரு, லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயே தெரிஞ்சுக்குவ. ஹலோ ஹலோ, நான் தான் கோபால் பேசுறேன். ஏண்டா பரதேசி பண்ணாட புறம்போக்கு, நான் தான் உனக்கு கால் பண்ண வேணாம் சொல்லிருக்கேன்ல. இன்னொரு தடவை எனக்கு கால் பண்ண அவ்வளவுதான், கொன்னுடுவேன் ராஸ்கல். வேடா போன பொறுக்கி. ஏன்பா கண்டிப்பா இந்த பொண்ணையே தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் திட்டினாலும் அவ தங்கம்பா. ஏங்க 2 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு மலைய சாச்சிட்டாளுங்களே. இல்லடி, விட மாட்டேன்டி. ஏதோ பொம்பளையாச்சேன்னு பொறுத்து பார்த்தேன். இனிமே அது கூட கிடையாது. இப்படி திமிரு பிடிச்சு பேசுற அந்த பொண்ணுக்கு என் பையன் கையால மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்துட்டு போய் நம்ம வீட்டு கட்டுத்தறிய கழுவ வைக்கல, நான் அலங்காரம் இல்லை. என்னப்பா இப்படி ஒரு சபதம் போட்டு தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஏன்பா? சூர்யா, அம்மாங்க பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்காங்க. சரி, நீ போயிட்டு அவங்கள உடனே வர சொல்ல. ஏய், என்ன அப்படியே நிக்கிற? ஒரு குட் நியூஸ் சொல்லணும், சீக்கிரம் போய் கூப்பிட்டு போ. நித்யா, ஒரு ஹாப்பி நியூஸ். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. சித்தப்பா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் அப்பவே சொன்னல, சித்தப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும் நித்யா. நீ தான் அவரை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்ட. சரி விடு, இப்ப அதை பத்தி பேச வேணாம். நீ உடனே புறப்படு. எங்கப்பா பொறுப்புல சொல்ற? மா, நித்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு சித்தப்பா சொல்லிட்டாருமா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? எப்படி செல்லமா வளர்த்த பொண்ணு அவ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்குமான்னு கண் கலங்கிட்டாருமா. அவமானப்பட்டது பட்டாச்சு. அதுக்காக என் பொண்ணை கஷ்டத்துல விட்டுட்டு எனக்கு மட்டும் என்ன பெரிய இமேஜ் வேண்டி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. நீ போய் உடனே நித்யாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாருமா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மழையா இருந்த பிரச்சனை சட்டுன்னு விலகின மாதிரி மனசுல இருந்த பாரம் எல்லாம் போயிடுச்சுப்பா.
நீ ஒரு போன் போட்டு காரை வர சொல்லுப்பா. எதுக்குமா? இல்லப்பா, தம்பிக்கு கால் அடிபட்டிருக்குல்ல, கார் வந்தா 2 பேரையும் நீயே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாமேப்பா. மா, இப்போதைக்கு நித்யா மட்டும் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னப்பா இதெல்லாம் சரியில்லையே. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த தம்பிக்கு வேற இந்த மாதிரி ஆயிருக்கு. இதான் சமயம்னு இவங்க 2 பேரையும் பிரிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. நீங்க சும்மா இருங்கம்மா. உங்களை விட நித்யா மேல சித்தப்பாக்கு நிறைய அக்கறை இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. யாரால நடந்தாலும் நித்யாவுக்கு நல்லது நடந்தா சரிதான். கெட்டதுன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்க ஏமா தேவையில்லாம எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டதெல்லாம். கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் சித்தப்பா கண்ணை கசக்குனாருன்னு சொன்னல. இவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மனுஷன் 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே? புரியாம பேசாதீங்கம்மா. சித்தப்பா மட்டும்தான் இவங்க 2 பேரையும் ஏத்துக்கிட்டாரு. சித்தி இன்னும் கோவமா தான் இருக்காங்களாம். முதல்ல நித்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா சித்தி மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். அதுக்கப்புறமா பாபுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு. இல்ல நட்ராஜ், உன் சித்தி கோவம் எப்ப குறையும்னு கேட்டு சொல்லு. அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரையும் ஒன்னா கூட்டிட்டு போய் நாமளே விட்டுட்டு வந்துடலாம். என்னம்மா பேசுறீங்க? இவங்க 2 பேரும் கரெக்டா நடந்துக்கிட்ட மாதிரியும் அவங்க என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. பாதிக்கப்பட்டது அவங்க. அவங்க கோவப்பட தான் செய்வாங்க. உடனே கோவத்தை விட்டு வாங்கலாம் சொல்ல முடியாதுமா. பெத்த பொண்ணுகிட்ட என்னப்பா கோபம்? எல்லாருமே உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்கம்மா. சித்தி கேரக்டர் அப்படின்னா நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். இல்ல நட்ராஜ், நித்யாவை என்னால தனியா அனுப்ப முடியாது. ஏமா இப்படி தேவையில்லாம அடம் பிடிக்கிற? இல்லப்பா, உன் சித்தப்பாவை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி சொல்றேன். அவங்களே இறங்கி வரப்போ நாம இப்படி பிகு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. உண்மையிலேயே அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்க்கணும்னா அவர் நேரா இங்க வந்திருக்கலாமே. இங்க வந்தா நீ சண்டை போடுவேன்னு நினைச்சிருப்பாரு. அதெல்லாம் இல்ல. சம்மந்தி வீட்டு பத்திரிக்கை வைக்கணும்னு வந்தாரே, நான் என்ன சண்டையா போட்டேன்? அவரு பொண்ணை வச்சு இவங்க 2 பேரையும் பிரிச்சு கூட்டு போகணும்னு நினைக்கிறாரு. எல்லாத்துக்கும் நீங்களா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்காதீங்கம்மா. உண்மையிலேயே அவர் சமாதானமா போகணும்னு தான் நினைக்கிறாரு. இல்ல நட்ராஜ், மா, அவரு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இதை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். 2 பேரையும் ஒன்னா கூட்டிட்டு போறதா இருந்தா சொல்லு. இல்லைன்னா இந்த பேச்சை எடுக்காத. என்னவோ பண்ணி தொலைங்க. ஆனா சத்தியமா சொல்றது இது பிரச்சனை தான் போய் முடிய போகுது. சொல்றேன். நான் பேசுனதில்ல. ஐயோ பெரியம்மா, நீங்க பேசுனது எல்லாமே கரெக்ட். விடுமா, சீக்கிரமே நல்லது நடக்கும். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? இல்லக்கா, நைட்லாம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம தூங்கவே இல்லை. இப்பதான் மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். ஐயோ, இப்ப எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லக்கா. சரிம்மா, துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? நான் ஊற போட்டுட்டு அதுக்குள்ள வீட்டை தொடச்சிடுறேன். எடுத்து வச்சிருக்கேன்க்கா. சரிம்மா. ஏய், என்னடி உன் மனசு நினைச்சிட்டு இருக்க? இப்படியே என் தம்பி குடும்பத்தோட ஒட்டவே விடாம பண்ணலான்னு பாக்குறியா? இப்ப என்னாச்சு? ஏன் வந்தது வராதமா இப்படி கத்துறீங்க? நான் கத்துறேனா? என்ன மந்திரம் போட்டியோ என் தம்பிய லவ் பண்றேன்னு மயக்கி கூட்டிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் எந்த ஒட்டு உறவும் இல்லாமலும் பண்ணிட்ட. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்றோன்னு உன் வீடு தேடி வந்து கூப்பிட்டோம்ல, அவனை மட்டும் தனியா அனுப்பியிருக்க. அப்போ நான் என் புருஷனை வந்து கூப்பிட்டதுக்கு என்ன மரியாதை? குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனாலதான் என்னால வர முடியல. ஏன் போய் சொல்ற? நாங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கினதுல உனக்கு தான் வயிறு எரிஞ்சு போச்சு. நிஜமா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, புள்ளைய பெத்து வச்சிருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சாக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? யாராவது குழந்தை விஷயத்துல போய் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நீ சொல்லுவ. அதான் இப்ப சொல்றியே. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. வேணா உங்க தம்பிக்கிட்டே கேளுங்க. அப்படியே உண்மையை சொல்லிடுவான் பாரு. உன்னை இழுத்துட்டு ஓடுற வரைக்கும் அவன் என் பேச்சுல ஒரு வார்த்தையை கூட தட்டினது கிடையாது. நீதான் இப்ப அவனை மயக்க வச்சிருக்கியே. நீ மகடி ஊதுற, அவன் ஆடுறான்.
நீ கடைசி வரைக்கும் அவனை எங்களோட சேர விட மாட்ட. அவன் எங்க கூட வந்துட்டா அதுக்கப்புறம் உன் ராஜ்யத்தை இங்க நடத்த முடியாதுல்ல. இப்படியே தம்பி தலைய தடவி தடவி மகாராணி மாதிரி வாழணும்னு முடிவு பண்ணிட்ட இல்ல? இத பாருங்க, உங்க தம்பி உங்க குடும்பத்துல வந்து சேரக்கூடாதுன்னோ பேசக்கூடாதுன்னோ நான் என்னைக்கும் சொன்னதே இல்ல. ஏன் இப்ப கூட உங்க வீட்டு விசேஷத்துக்கு நான் போக கூடாதுன்னு தடுத்தேனா என்ன? இதுலயே உன் லட்சணம் தெரியுதே. உங்க குடும்பம்னா அப்போ எங்களை வேறையா தானே நினைக்கிற? வந்ததுல இருந்து நீங்க தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இதோ பார், சும்மா சமாளிக்காத. உண்மையிலேயே உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லனா அவன் கூட நீயும் தானே ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்ப. அதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல. இப்ப என்ன, உன் குழந்தை ஐசியூல இருக்கு. வாயை மூடுங்க.